வணக்கம். என் பேர் காயத்ரி. நான் சொல்லப் போகிற கதையின் பெயர் தூக்கம். 5:30 மணிக்கு அலாரம் அடித்தபோது கண்களை திறக்கவே முடியவில்லை. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தூங்கேன் என யாராவது சொல்ல வேண்டும் போல் இருந்தது. இன்னைக்கு திங்கக்கிழமை என்ற நினைப்பு வந்ததும் அலறி அடித்து எழுந்தேன். கணவரும் பிள்ளைகளும் லேட்டாக எழுந்து லபோ திபோவென கிளம்புவர். பாலை அடுப்பில் ஏற்றிவிட்டு ஃப்ரிட்ஜை திறந்தேன். காய்கறிகளை எடுத்து வைத்து என்ன சமைக்கலாம் என்று யோசித்து கொண்டிருந்த 2 வினாடிகளில் பால் பொங்கலாக பொங்கிவிட்டது. ஐயையோ, பொங்கிட்டியா? பர்னர் மேலெல்லாம் வழிஞ்சு போச்சு. பாலை திட்டிக்கொண்டே அவசரமாய் துடைக்கப் போனதில் அடுப்பு வளையம் கைகளை சுட்டது. தேங்காயை உடைக்கும்போது அதே கையில் கீறிவிட்டது. சிறிது மஞ்சள் காயத்தில் அழுத்திவிட்டு குக்கரை ஏற்றினேன். சரியாக விசிலடிக்கப் போகும் சமயத்தில் எரிவாயு தீர்ந்து போனது. போச்சா, கரெக்டாக காலங்காத்தால இவ எப்படா குக்கரை வைப்பா, நம்ம கரெக்டாக நிற்கலான்னு யோசிச்சிருக்கீங்க. கேஸை பார்த்து கோபமாய் கத்தினேன். கணவர் எழுந்து வருகிற வரை காத்திருந்தால் சமையல் ஆகாது. இடுப்பு வலியை பொருட்படுத்தாமல் குனிந்து கேஸை நகர்த்தி கொண்டிருக்கையில் வேக்கப் என மகளின் செல்லில் அலாரம் அலறியது. அணைக்கப்படாமல் அலறிக்கொண்டே இருந்த அலாரம் ஆத்திரத்தை அதிகப்படுத்த, அடுத்த மாதம் கல்யாணம் நிச்சயமாக போகுது, இன்னும் எரும மாடு மாதிரி தூங்கிட்டு இருக்கு. மகளை திட்டிக்கொண்டே பெட்ரூமுக்கு போனேன். ஃபேனை அணைத்து லைட்டை போட்டேன். போர்வை விலகி நைட்டி முட்டிக்கு மேல் தூக்கியபடி சிறிதாய் வாய் திறந்து அசந்து தூங்கிக் கொண்டிருந்தாள் மகள் நிஷா. சட்டென அம்மா வீட்டில் கவலையின்றி தூங்கிய என் இளவயது பிம்பம் நினைவுக்கு வந்தது. ஒரு நீண்ட பெருமூச்சோடு அலாரத்தை ஸ்னூஸ் செய்துவிட்டு அடுப்பங்கரைக்கு விரைந்தேன்.